ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மூமு விலாக்ஸ். என்ன சொல்லணும்னா, அன்றைக்கி கார் வந்து செய்ய லேட் ஆகிடுச்சு. அப்போ ஒரு 2 days எடுத்துக்கிச்சு நாட்கள் வந்து. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் காரை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இனிமேல் கொஞ்சம் பக்காவாக இருக்கும். பார்ப்போம் இனி வர நாட்களில் எப்படி இருக்குன்னு. போயிட்ட பொறுத்தளவுக்கு இந்த 2ஆம் தேதி வந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நோன்பு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா, நம்மளுக்கு இப்போ மார்னிங் டியூட்டிங்கெல்லாம் இல்லை, மார்னிங்கில் வேலையும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்மளுக்கு ஈவினிங் ஷிஃப்ட் தான். இப்போ ஈவினிங் மட்டும்தான் கடைகள் எல்லாமே திறந்துருக்கும். காலையிலலாம் கடைகள் வந்து நம்மளுக்கு ஹோட்டல்ஸ் அந்த இதெல்லாம் மூடிட்டாக இருக்கும். அப்போ அதனால நம்மளுக்கு ஃபுட் டெலிவரி எதுவுமே இல்லை. பொதுவாக பொறுத்தளவுக்கு ஃபார்மசி ஆர்டர், மற்ற சூப்பர் மார்க்கெட் ஆர்டர் இருக்கும். அதுவும் மிஞ்சம் கொஞ்சம் ஒரு ஹவருக்கு ஒரு ஆர்டர் அப்படி இப்படின்னு தான் லேட் ஆகிட்டு தான் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து தான் வேலை இருக்கும். ஈவினிங்கில் நிறைய ஆர்டர்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நோன்பு வந்து இஃப்தார் திறக்கணும் தானே இந்த டைமில். அப்போ அதனால அரேபிக் கடைகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கடைகள்லாம் வெளியில் பார்த்தோம்னா, வெளியில் வந்து கிளாஸ் டோரெல்லாம் இல்லை, வெறும் பொலித்தீனில் தான் அப்படி இது பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி இப்போ யாரும் இப்போ வந்து உட்காந்து சாப்பிட இல்லாது. ஏன்னா இன்னும் டைம் ஆகலை. இப்போ நோன்பு இஃப்தார் திறக்கிறனால இப்போ இவங்க வந்து இஃப்தார் திறக்கிறதுக்காக இந்த ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் ஆரஞ்சு இருக்குது, பால் இருக்குது, லெபான் ட்ரிங்க், அந்த இது தண்ணி, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்படி இருக்குண்ணா பார்த்தீங்கன்னாலே பாருங்கள், பெக் பண்ணிக்கிருக்காரு. ஒன்று எடுத்துக்கிட்டு போகிறார். இவருக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், பேக்கில் பெக் பண்ணிக்கிருக்காரு. வந்து போட்டார். எடுத்துகிட்டு போகிறாரு. கடைக்கு ஆர்டர் எடுக்க வந்து இன்னும் ஆர்டர் ரெடி ஆகலை. இப்போ தான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ வந்து உட்காருங்க, கொஞ்சத்தில் ஆர்டர் ரெடி பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உட்காந்துருக்கேன். வேறு மாதிரி குளிர வேறு இருக்குது. மற்றபடி என்னென்னா, நம்ம ஸ்ரீலங்காவில் மாதிரி குளிர் இல்லை. அப்படின்னா ஸ்ரீலங்காவை விட இங்கே சரியான மாதிரி குளிர் கூட. இங்கே வந்து 6 months ஒருக்கா தான் வெயில், 6 months ஒருக்கா தான் குளிர். இப்போ நம்ம ஊரில் எல்லாம் இருக்கக்குள்ளே சொல்லுவாங்க தானே, இப்படி தான் அது ஃபாரின் கண்ட்ரி இல்லைன்னா அப்படி தான் அப்படி நம்ம சும்மா சாதாரணமாக நினச்சிக்கிருப்போம். ஆனால் இங்கே வந்து ஒரு மாதிரி ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே இந்த காரு நம்மளுக்கு சில இன்சைட் சொப்பெல்லாம் இருக்கும். சரியா, இந்த பாருங்கள், இது வந்து டயட் கேர். அப்போ இவங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு வந்து நம்ம வந்து இந்த பாருங்கள் இப்படி வச்சுருவாங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து 5 to ஆர்டர். சரி, இப்போ நம்ம இது வந்து எடுத்துகிட்டு போக தான் இருக்குது, பிக்கப் பண்ணிவிட்டு. இந்த ஆர்டர் கொடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தா செம்மறி ஆடுகளாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி போகுதுன்னு. இதெல்லாம் அந்த முடிக்காகவும் அதுக்கப்புறம் அதோட இறைச்சி, அதுக்காக தான் இதை வந்து இது பண்ணிக்கிருக்காங்க, வளர்த்துக்கிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இங்கே பாருங்கள், 1 2 எப்படி என்னைய பார்க்குது நீ. அங்கே என்ன லுக்கு, அங்கே என்னென்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். கருப்பு, செவலை, வெள்ளை. இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக மழையாக வேறு இருக்குது. அப்படியே இங்கிட்டு பாருங்கள், கடவுன்னு காட்டுறேன். அல் அமோர் பர்கர். நம்ம இதுக்கிட்ட சாதாரணமாக நம்ம ஒரு 1 hour மாதிரி வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஆர்டர் இல்லை. ஸோ வாட் டு டூ, என்ன செய்கிறது? அப்போ என்ன செய்கிறதுன்னு பார்த்தோம்னா, நாம் அப்படியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஒவ்வொரு ஆர்டர்ஸ்க்காக. அப்படியும் சில நேரம் ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கலையா, அப்படியே இந்த சீட்டை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஞ்சோம்னா ஒரு அப்படியே தூங்கலாம். ஜோக்காக இருக்குண்ணா. பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 2:20. இப்போ 2:20க்கு நம்மளுக்கு வந்து பிரியாணி கடையில் ஆர்டர்ஸ் பட்டிருக்கு. பாருங்கள்,
நோன்பு ஸ்டார்ட் ஆகுனாலே அப்படி தான். இவங்க வந்து இப்போ எப்படியுமே நோன்பு வந்து இப்போ நோன்போ நம்மளை விரதமாக இருத்தானே இப்படி இருக்குன்னு சாதாரணமாக ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு 5-6 வெஹிக்கல் சரி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியில் பாருங்கள் எத்தனை வெஹிக்கல் இருக்குன்னு. பா நம்ம இன்றைக்கி வந்து சரியான மாதிரி குளிர்க்க காரணம் என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு குவைட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டைமில் தான் இவ்வளோ குளிர், அதுவும் -7 வரை குளிர் வந்ததுக்கு காரணம் கூட என்னன்னு தெரில. ஹலோ, நைட் பார்த்தீங்கன்னா -7க்கு குளிர் போயிருக்கு. சரியான மாதிரி குளிராக இருக்குது, செம்ம குளிர். கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸாக இருக்குது. அப்படியே நம்ம வந்து மேலே ஃப்ரிட்ஜில் டீஃப்ரீசரை திறக்கக்குள்ளே எப்படி வந்து ஃபுல்லாக இதாக கூலாக இருக்கும், அந்த மாதிரி குளிராக இருக்குது. சரியான மாதிரி குளிர். வெளியில் நம்மளால் நடக்கக்குள்ளே ஷூ, ஜேசி, தொப்பி எது வச்சாலும் அவ்வளோ குளிராக இருக்குது. வா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 3:30 மணி. இப்போ தான் நம்ம வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு 10 ஓடர்ஸ் தான் நம்ம வந்து ஓடியிருக்கோம். இன்றைக்கி நடந்த ஒவ்வொரு விஷயங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற மோமோ சப்ஸ்கிரைப்